பணம் சம்பாதிக்கணும்னு வந்தவன் தொழிலை விட்டு போயிடுவாங்க. பணத்தை சம்பாரித்து கொடுக்கணும்னு வர்றான் பாருங்க, அவன் தான் இந்த ரியல் எஸ்டேட் பிஸ்னஸில் நிலையாக நின்று லட்சங்கள் மற்றும் கோடிகளை சம்பாரித்து பெரியாளாக வருவான். இந்த இண்டஸ்ட்ரிக்கு எப்பவுமே ஒரு தேவை இருந்துட்டு இருக்குதுங்க. என்னன்னாக்கா, சரியான மார்க்கெட் அனலைஸ் பண்ண தெரியணும், சரியான விலைக்கு வாங்கி விட்டு கொடுக்க தெரியணும், எங்கே எந்த மாதிரி ப்ராப்பர்ட்டி விற்பனைக்கு வருது, யாருக்கு ப்ராப்பர்ட்டி தேவை இருக்குது, ஸோ எந்த இடத்துல ப்ராப்பர்ட்டி வாங்கி கொடுத்தாக்க நல்ல விலை வரும், எந்தெந்த ஏரியாக்களில் வாங்கவே கூடாது, டாக்குமெண்டேஷன் என்னென்ன சிக்கல் வரும், சட்ட சிக்கல்லாம் எப்படி பார்க்கணும், என்ன மாதிரி ஹேண்டில் பண்ணணும். ஸோ முக்கியமாக தங்களுடைய கிளைண்ட்டுக்கு எவ்வளோ விலை கம்மியாக வாங்கியோ இல்லை சரியான விலை விட்டு கொடுக்கவோ தெரிஞ்சிருந்தா தான் அவங்ககிட்ட தான் ஒரு கிளைண்ட் மொப்பாங்க, கிட்ட வருவாங்க, அவங்ககிட்ட தான் வியாபாரமே பண்ணுவாங்க. ஆனால் அது தெரியாமல் இவங்க பணம் சம்பாதிக்கணும்னு ஆர்வத்தில் நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க, நானும் புரோக்கர், நானும் ஏஜென்ட்டு வருவாங்க. பட் அவங்கெல்லாம் ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு அப்புறம் அந்த ஃபீல்டு விட்டே போயிடுறாங்க. என்னுடைய 18 வருட அனுபவத்தில் நான் கண்டுக்கிட்டது தாங்க. ஸோ நீங்கள் உங்களுடைய ஸ்கில்லை வளர்த்துக்குங்க. இந்த ரியல் எஸ்டேட்டில் நீங்கள் கற்றுக்கொள்ளத்தான் நீங்கள் பெறுவதற்கு அதிகம் வாய்ப்பு இருக்குது. ஸோ நான் சொன்ன விஷயம் புரிஞ்சிருக்கும். ஸோ உங்கள் ஃப்ரெண்டு யாராவது இந்த பிஸ்னஸில் அப்படியே சிக்கி திண்டாடிட்டு இருந்தாருனாக்கா அவர்கிட்ட சொல்லுங்கள், உன் ஸ்கில்லை வளர்த்துக்கப்பா அப்படின்னுட்டு. நம்ம வீடு ரியல் எஸ்டேட் அகாடமியில் ஒரு சூப்பரான கோர்ஸ் இருக்குது. ஈஸியாக லேர்ன் பண்ணிவிட்டு ஏர்ன் பண்ணலாம். ஸோ கோர்ஸில் உங்களை சந்திக்கிறேன்.